ஓப்போல இருந்து பாத்தீங்க அப்படின்னா Find X9 சீரிஸ்ல போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா X9 இருக்கு. ஸோ இதுல ஹைலைட்டா பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பேட்டரியா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவா இருக்கட்டும், இன்னும் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸோட இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு இல்ல அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோல போய் டீடைலா பார்க்கலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா OPPO Find X9 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர அந்த கேமராக்காக ஹேசில் பிளேடோட இன்னுமே கொலாபரேட்ல தான் இருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் என்ன கலர் வேரியன்ட் இருக்குது அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸும் சிலிக்கான் கேஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இவங்க கொடுத்துருக்கூடிய கேஸோட போட்டு பார்க்கும்போது கேஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. ரீசன் கீழே விழுந்தாலும் கூட கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கிற மாதிரி சைடு கார்னர்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ற ரிசல்ட்டையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டைப் சி கேபிளும் லாஸ்ட்டாக சிம் எஜெக்டர் டூலுமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் லான்ச்சோடய பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. OPPO Enco Buds 3 Pro Plus அப்படின்ற இந்த ஒரு மாடல் தான். உங்களுக்கு இயர்பட்ஸ் ரொம்பவே குட்டியாக வேணும், காதில் வச்சா ஃபிட்டாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நான் இப்போ தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம குட்டியாக க்யூட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் ANC கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 43 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூவாக சாங் கேட்கலான்றாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் இதுக்கான ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அண்ட் முக்கியமான டெஸ்ட் இருக்குது, அதையுமே இதில் பண்ணிடலாம். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் கிரே கலர் இருக்குது, பிளாக் கலர் இன்னொரு வேரியண்ட்டுமே இருக்குது. ஸோ இமேஜ் போடுறேன் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் சைட் பேனல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷில் இருந்தாலும் கூட கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியாவுமே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேலாம் வைக்கிறோம் அப்படின்னா பெரிய லெவலில் ஸ்க்ராட்ச் ஆகாது. ஓவரால் டிசைன் பார்க்கறதுக்கு இந்த கிரே கலரோட அந்த கேமரா இருக்கக்கூடிய லென்ஸ் ஏரியா பிளாக்ல இருக்கிறது நல்லா மேட்ச் ஆகி ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி இதில் IP ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் IP68 கொடுத்துருக்கனால ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு டேரெக்டாகவே போட்டு பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ண வரைக்கும் நிறையா தாட்டி தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரிலாம் போட்டும் கூட ஃபோன் நல்லா தான் இருக்குது, பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை, உள்ளே தண்ணி போகலை. ஸோ அடுத்த ஸ்டேஜ் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி IP69 கொடுத்துருக்காங்க. அதுக்கான டெஸ்ட்டுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபோர்ஸாக தண்ணி அடித்து பார்த்தேன். நார்மலாக கிடையாது, எல்லாரும் கேட்பீங்கல்ல டைப் சி போர்ட்டில் அடிங்க ப்ரோ அப்படின்னு அடித்து பார்த்தாச்சு. ஸ்பீக்கர்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அடித்தேன். மேலே இருக்க இயர்பீஸ், கேமரா பம்ப் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சும் கூட இது வரைக்கும் தண்ணி உள்ளே போகலை, நல்லா தான் இருக்குது. செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக வரக்கூடிய ஃபோன்ஸில் ஆப்டிக்கல் தான் வரும். அல்ட்ராசோனிக் அப்படின்னும் போது இன்னும் அக்யூரேசி பெட்டராக இருக்கும், நல்லாவே ஃபாஸ்ட்டாகவுமே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேஸ் அன்லாக்மே வருது. டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு லோ லைட்டாக இருந்தாலும் கூட குயிக்காகவே அன்லாக் ஆகுது. அண்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 மைக் வந்துடுது. டைப் சி போர்ட்டும் அண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸுமே இங்கே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுறதுனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு நல்ல லவுடராகவும் இருக்குது. ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே பெட்டராக இருக்குது. டாப்பில் IR பிளாஸ்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிவி இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு அடிஷனல் மைக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா பம்ப் வரக்கூடிய ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் பட்டன் வந்துருது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் கீன்னு சொல்லி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள சொல்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது இதில். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அண்ட் குவாலிட்டி வைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.59 இன்ச், ஓரளவுக்கு இந்த கைக்கு அடக்கமாக இருக்கிற மாதிரியான டிஸ்பிளே தான் இந்த சைஸ் வந்துட்டு. அண்ட் அது இல்லாமல் பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அந்த கருப்பாக இருக்கிறது எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப மினிமலான பெசல்ஸில் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல் HD+ AMOLED 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், கர்வெல்லாம் எதுவும் கிடையாது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 60, 90, 120 Hz வரைக்குமே போகுது. அண்ட் லோ லைட்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்ணுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றனால PWM டிம்மிங்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 Hz வரைக்குமே அந்த டைம்லலாம் டவுன் ஆகும் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் HDR10+ம் டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் Victus 2 ப்ரொடெக்ஷனோடையும் வருது. நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3600 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே HBM வந்துட்டு 1800 வரைக்குமே போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்டோரில் வச்சு செக் பண்ணும்போது நல்லா இருந்தது, அவுட்டோருமே நல்லா இருந்தது. குறிப்பாக டைரக்ட் சன்லைட்டில் கூட
ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கனால ஈஸியாக மொபைலை வந்து அவுட்டோரில் கூட யூஸ் பண்ண முடியுது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் 7025 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சிலிகான் கார்பன் பேட்டரி டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் ஆனாலும் கூட பேட்டரியோட லைஃப் வந்து 80% இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் பேட்டரி எந்த அளவுக்கு குயிக்காக சார்ஜ் ஆகுது அப்படின்றத நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 1 to 10% ஆகிறதுக்கு 5 நிமிஷமும் 25% ஆகிறதுக்கு 15 நிமிஷமும் 50% சார்ஜ் ஆக 35 நிமிஷம் தான் ஆச்சு. அண்ட் 75% சார்ஜ் ஆகிறதுக்கு 55 நிமிஷமும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 86 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ரியலாகவே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும்போது இவ்வளோ குயிக்காக ஏறுறது நல்ல விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சார்ஜிங் ஒயர்லெஸ் பேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதிலே டேரெக்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10 வாட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களோட வாட்சில் இல்லை இயர்பட்ஸில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோன் மேலே வச்சே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி ட்ரைனிங் டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தோம். 100%லேருந்து 0% வரை எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு 100% வால்யூம் 100% பிரைட்னஸ்மே வச்சு தான் ப்ளே பண்ணோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக உங்களால் வீடியோஸ் பார்க்க முடியுது. ஸோ இது இல்லாமல் நான் நார்மல் யூஸ் அப்பப்போ தான் ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக 1.5 நாள் வரைக்குமே பேட்டரி லைஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்து அப்படின்னா கலர் OS 16 ஆண்ட்ராய்ட் 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அக்டோபர் மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர அவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஏஐ ஃபீச்சர்ஸுமே அங்கங்கே நிறையா இருக்குது. ஒரு சில சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி இந்த ஏஐ நோட் அசிஸ்டன்ட் இருக்குது, அப்புறம் ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப் இருக்குது. ஸோ சம்மரியெல்லாம் ஈஸியாக ஆடியோலேருந்து எடுத்து கொடுத்துருது. முக்கியமாக இந்த ஸ்னாப் கீயை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொண்டு வருவாங்க. அதில் நார்மலாக இந்த கீயை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறது இல்லை மியூட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணலாம். அண்ட் அதை தவிர ஏஐ மைண்ட் ஸ்பேஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சம்மரியாகவே கிரியேட் பண்ணி தனியாக வச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டுமே பண்ணி வச்சிரும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்கில் ரெக்கார்ட் ஆகிறதையும் உங்களுக்கு சம்மரி ஆக்கி கொடுத்துருது. நீங்கள் பேசுகிறதையுமே வந்து சம்மரி பண்ணி வச்சிருது. இந்த சம்மரி இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா 2 தாட்டி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தாலும் சரி மேலே போயிட்டு சர்ச்சில் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட முடியுது. அதுவே எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸுமே பண்ணி வச்சுறதுனால ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த மைண்ட் ஸ்பேஸை ஜெமினியோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதனால் யூஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜெமினியில் போயிட்டு எனக்கு நாளைக்கு இந்த மீட்டிங் இருக்குது, இந்த டைமுக்கு வந்து வெதர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அது எத்தனை மணிக்கு மீட்டிங் அப்படின்றத இந்த மைண்ட் ஸ்பேஸ்லேருந்து எடுத்து வெதர் எப்படி இருக்குன்றத நெட்லேருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனாக எடுத்து கொடுத்துருது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7, Bluetooth 6, NFC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் 18 5G பேண்ட் சப்போர்ட்டுமே வருது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனுக்கு இன்னொரு ஹைலைட் அப்படின்னா இதோட கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றத 1 by 1 பார்க்கலாம். நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எடிட்டிங்கே பெரிய லெவலில் பண்ண தேவையில்ல, அந்த அளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் சோனியோட IMX 615 சென்சார் கொடுத்துருக்காங்க. EIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்கனால ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது பெரிய லெவலில் ஷேக்கிங் இல்லாமல் பெட்டராகவே இருக்குது. ஒரு சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட பெட்டராக இருக்குது. ஸோ செல்ஃபி ஓவராலாக கலர் ரீப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 60 இல்லாட்டி 30 FPS எடுக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவில். EIS சப்போர்ட் இருக்கனால இதுவுமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி பெட்டரான அவுட்புட் வந்து கிடைக்குது. பேக் சைட் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 கேமரா செட்டப்பும் 4வது கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரூ கலர் கேமரான்னு சொல்கிறாங்க, ஒரு 2 மெகா பிக்சல். இது வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோவோட கலர் அக்யூரேசியை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்குன்றதுக்காக வச்சிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் ஹேசில் பிளேடோட கொலாபரேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் சோனியோட LOIT 808 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.6 OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வைட் இருக்குன்றதும் தெரியும். அண்ட் இன்னொரு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட LOIT 600 சென்சார் தான். இதோட ஆப்டிகல் ஜூம் பார்த்தீங்க அப்படின்னா 3x அளவுக்கும் 6x அளவுக்கு டிஜிட்டல் ஜூம் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. மேக்ஸிமம் 120x அளவுக்கு ஜூம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன், நம்ம எங்கே இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா தான் இருக்குது. ஹேசில் பிளேடோட இந்த ஹைரேஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 கேமராவையும் செப்பரேட்டாக சூஸ் பண்ணி 50 மெகா பிக்சல் அளவுக்கு ஃபோட்டோஸ் அதுவும் ஹை குவாலிட்டியில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் கூட பிக்சல் உடையாமல் கிளாரிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதை தவிர மாஸ்டர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோ யூஸ்க்கு தான், எந்த லென்ஸை யூஸ் பண்ணணும், என்ன அப்பச்சர்
வேணும், எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் மேனுவலாகவே பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ப்ரோ லெவலில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஆசில் பிளேயர் வந்து எக்ஸ்பேண்ட் மோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மல் ஃபோட்டோ விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேனோரமிக் ஃபோட்டோ மாதிரி கொஞ்சம் பெருசாக லார்ஜாகவும் இருக்கும். அண்ட் ஃபிலிம் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் டிஃபால்ட்டாக எடிட் பண்ணி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர் டோனில் வந்து ஃபோட்டோ அவுட்புட் வரும். இது வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் இல்லை ஸ்ட்ரீட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோஸோட அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டராக இருக்குது. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. கலர்ஸுமே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி தான் அவுட்புட் வருது. மோஸ்ட்லி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் எல்லாருமே ஃபோட்டோ எடுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு மெயின் கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் 4K 120 FPS வரைக்குமே எடுத்துக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, மெயின், டெலிஃபோட்டோ மூணுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 FPS வரைக்குமே மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 4K 60 FPS டால்பி விஷன் ஃபார்மேட்டில் கூட உங்களால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஓவரால் வீடியோ அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்கிங்கே இல்லாமல் ஒரு பெட்டரான வீடியோ அவுட்புட் எடுக்க முடியுது. எடிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு வந்துட்டு. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீகம்போஸாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமான ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, சில டைம் நம்ம ஃபோட்டோ எடுப்போம், ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரீலைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது மூலியமா எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் ஆட் பண்ணுன்ற மாதிரி லைட்டாக நம்ம பியூட்டி மோட் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து ஆட் பண்ணுது. இது கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான். ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, லைட்டாக பிளர்ராக இருக்குது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அன்பிளர் பண்ணுறதுக்கும் சரி, ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெட்டரான குவாலிட்டியில் கொடுக்கறதுக்குமே இந்த எடிட்டர்லேயே எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஓவராலாக பெஸ்ட்டான அவுட்புட் கொடுக்குது. குறிப்பாக நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கூட ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9500 ப்ராசஸர் இவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இதுதான். ஸோ இதில் எந்த அளவுக்கு கேம் பிளே எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. கூலிங் பெட்டராகவே இருக்கும். குறிப்பாக கேமரா மாடல் இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட கொடுத்துருக்கோம். இதனால எவ்வளோ நேரம் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலுமே பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ வராதுன்றாங்க. பெஞ்ச் மார்க் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்றத பார்க்கலாம். அன்டூடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 3.4 மில்லியனுக்கு மேலே வந்திருக்கு. கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 3214, மல்டி கோர் வந்துட்டு 9345 கிடைச்சிருக்கு. CPU த்ராட்லிங் வந்து 53% தான் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுமே 51.7% தான் கிடைச்சது. அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். LPDDR5X RAM டைப்பும் ஸ்டோரேஜ் UFS 4.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர கேம் பிளே நான் பண்ணி பார்க்கும்போது BGMI கால் ஆஃப் டியூட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 120 FPSல நம்மளால ப்ளே பண்ண முடியுது. ப்ளே பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பெருசாக லேக் ஆகிற மாதிரியான இஷ்யூ எதுவுமே பார்க்கல. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக இருக்கிற மாதிரி நான் நோட் பண்ணவே இல்லை. நல்லாவே தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் நான் ரெகுலராக கேம் பிளே பண்ணுறோம் ப்ரோ, யூஸ் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். நான் கண்டினியூவாக கேம் மட்டும் தான் ப்ரோ ப்ளே பண்ண போகிறேன், வேறு வேலையே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கேமராக இருக்கீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ஆப்ஷன் பார்க்கலாம். அப்போ இந்த ஃபோன் யாருக்கு தான் ப்ரோ செட் ஆகும் அப்படின்னா எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தான். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. பிரைட்னஸ்மே நல்லா இருக்குது. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்குது. குறிப்பாக நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட குவாலிட்டி வைஸ் பெட்டராகவே இருக்குது. அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ராசருமே பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டாப்பில் இருக்கக்கூடிய ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பா IP68 and 69 கொடுத்திருக்கனால இந்த மாதிரி தண்ணியில போட்டாலும் கூட போனுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறது இல்ல. ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவரால் டிசைன் வைஸுமே நல்லா தான் இருக்கு. ஓப்போல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபிளாக்ஷிப் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனலா பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் கைக்கு வந்தனால எக்ஸாக்டான பிரைஸ் தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குயிக் ரிவ்யூவா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஃபுல்லா பிரைஸ் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் ஆட் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.